ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தல அஜித்தோட அடுத்த படமான குட் பேட் அக்லி ஆதிக் டைரக்ஷனில் வெயிட்டாக ரிலீஸ் ஆக போகுது ஏப்ரல் 10க்கு. ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக நம்ம எல்லாமே டீசருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டீசர் கண்டிப்பாக வரப்போகுது. இன்னொரு பக்கம் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த டீசர் கட்டில் நம்ம தல அஜித்தோட கேரக்டர் ரிவீல் பண்ணுற மாதிரி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ வந்திருக்க டாக் என்ன அப்படின்னா, தலைக்கு இந்த படத்தில் ரங்கா அப்படின்னு தான் நேம் வச்சுருக்காங்க போல். ஸோ ரங்கா கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத ரிவீல் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன டீசர் கட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக கிடைச்ச அப்டேட்டில் சிம்ரன் இந்த படத்தில் கேமியா ரோல் ப்ளே பண்ணுறாங்க. தலை இந்த படத்தில் 3 ரோலை ப்ளே பண்ணுறதுனால எந்த ரோல் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விடாமூச்சி மூவியில் தலைக்கு பெருசாக எந்த இன்ட்ரோ சீனும் இல்லை, லைக் அந்த மாசான எலமெண்ட் எதுவுமே கிடையாது, எல்லாமே மிஸ் ஆயிருந்தது. ஆனால் இந்த குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே மாஸ் எஃபெக்ட் தான். படம் ஃபுல்லாகவே நம்ம தலை நடந்து ஒரு மியூசிக் போட்டால் எந்த அளவுக்கு ஹிட் அது எல்லாமே இந்த படத்தில் இருக்க தான் போகுது. நிறையா பேட் வேர்ட்ஸும் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சென்சாரில் அதை பீப் பண்ணாமல் இருந்தால் படம் வேற லெவலில் இருக்கும். குட் பேட் அக்லி படத்தோட அடுத்த வருஷம் தான் தலைக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அக்டோபர் எண்டில் தான் தலை அடுத்த படத்தை நடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு, ஷூட்டிங் போகிறதுக்கு. ஏன்னா அது வரைக்குமே இவருக்கு இந்த ரேசிங் ஈவெண்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகிறார். ஸோ குட் பேட் அக்லி படம் வர ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. அந்த டேட்டை மட்டும் திரும்பவும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா 2-3 நாளாவே ஒரு பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி குட் பேட் அக்லி மூவி மே 1க்கு ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா தலை அஜித்தே மே 1க்கு தான் ஆசைப்படுறா ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அதனால இன்னொரு பக்கம் சூர்யாவில் ரெட்ரோ இருக்கு இல்லையா, அந்த படத்தோட கிளாஷ் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை. ஆல்ரெடி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பிளான் பண்ணபடி ஏப்ரல் 10 படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ரங்கா கேரக்டர் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பேர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க.